ஹாய் ஆல், வெல்கம் டு சிந்து ஆரி ஒர்க். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்டிச், செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் பிளாங்கட் ஸ்டிச். ஓகேங்களா? பிளாங்கட் ஸ்டிச்சுங்கிறது வந்து நம்ம ஆரியில் பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இப்போது த்ரெட் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 4 எடுத்திருக்கோம் அப்படின்னா 4 வந்து 2x2 நடுவில் வந்து பிரித்து நம்ம நீடில் உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டேன்னா அந்த லைனுக்கு வந்து சென்டரில் அடியிலேருந்து விட்டு எடுக்கும்போது அந்த சென்டரை வந்து டபுளாக பிரித்து 2ஆக பிரித்து, இப்போ 4 த்ரெட்டு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா 2 இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி பிரித்து பேக்லேருந்து நான் நீடில் உள்ளே விட்டு எடுக்கணும். அதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செயின் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா 2 த்ரெட்டையும் நடுவில் பிரிச்சுட்டு போடும்போது அந்த இடத்துல ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ஒரு கேப் வரும். ஸோ அந்த கேப்புக்கு அடுத்தடுத்து நம்ம அப்படியே ஸ்டிச்சு போட போட பார்க்கும்போது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு லைனில் ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இப்போ நான் ஒரு 6 ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அந்த 6 ஸ்டிச்சுமே ஒரு இமேஜ் எடுத்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எந்த இடத்துல அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இமேஜாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த இமேஜை வந்து எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான், எந்த அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை எனக்கு ஆரி தான் வரமாட்டேங்குது, ஆனால் நான் இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரிலே நல்லா நீட்டாக எல்லா ஒர்க்கும் கற்றுக்கணும். ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம இதிலே வச்சே நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி வச்சு ப்ளவுஸையும் கிராண்டாக டிசைன் பண்ண முடியும். ஸோ தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் கிளாஸ் போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஒர்க் எல்லாமே ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணுறேன். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கும் டேரெக்டாக டிஎம் பண்ணாலும் ஓகே. நாட் ஆல்ரெடி எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுபடி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஓகேங்களா? ஸ்ப்ளிட் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் எப்படி ஒவ்வொரு லைனுக்கும் சென்டரில் இருந்து அடுத்தடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு லைனையும் 2ஆக பிரித்து சென்டரில் எடுத்து அடுத்தடுத்த லைன் போட்டுகிட்டே போகிறோம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சும் கிட்டத்தட்ட ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஸ்டிச் மாதிரி, பின்னாடி பார்க்கும்போது வேறு ஒரு ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி நீடில் எப்பவும் போல் அடியிலேருந்து உள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி, ஓகேங்களா, ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு ஷேப் வர மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ திருப்பி அதே இடத்துலையே குத்தி அந்த நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு போகணும். மேலே இருக்கிற த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் போனால் தான் செயின் மாதிரி ஒரு ஷேப் வரும். இந்த மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியே நீங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணலாம். ப்ளவுஸில் ஜரி த்ரெட்டில் போடுறதா இருக்கட்டும், இல்லை செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் நார்மல் நீடில் வச்சே செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டைமும் த்ரெட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் உள்ளே விட்டுட்டு எடுக்கிறேன். எப்போவுமே செயின் ஸ்டிச் போடும்போது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி போடணும். செயின் ஸ்டிச்சுன்னு இல்லை, எந்த ஸ்டிச் போட்டாலுமே அதோட அந்த ஷேப் சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த கரெக்டான ஸ்பேஸிங்கில் நீடில் வந்து உள்ளே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதுக்கு அடுத்தடுத்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் 50 ஸ்டிச்சஸ்க்கு மேலே இதுலேயே நம்ம வந்து எவ்வளோ நீட்டாக அண்ட் கிராண்டாக ஒரு போர்ட்ரேட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த கிளாஸஸில் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன்.
அண்ட் ப்ளவுஸுமே உங்களுக்கு ஃபைனலாக ப்ளவுஸில் நம்ம யூஸ் பண்ண இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக கிராண்டாக காட்ட முடியும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து சொல்லித்தர போகிறேன். ஒரே ஒரு நார்மல் ப்ளவுஸ் மார்க்கிங் சொல்லி கொடுத்து தென் டிசைன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு போர்ட்ரைட் ஒர்க் இருக்கும் இதில். தென் வந்து கப்புள் ஹூப் ஆர்ட் இருக்குல்ல, ட்ரெஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி அது. இந்த 3மே வந்து உங்களுக்கு ஃபைனலாக இருக்கும். எல்லா ஸ்டிச்சஸும் முடித்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு நார்மலாக கிளாஸஸில் வந்து சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் அந்த 3 மட்டும் எனக்கு நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரதுக்கு எனக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்ல, அதனால் எனக்கு நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த 3 ஒர்க்கும் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு சப்மிட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு போதும். அதுதான் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஃபைனலாக அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே நீடில் உள்ள பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அடியில் போய் நாட் போடணுங்கிறதுக்காக. நாட் ஆல்ரெடி 2 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். 3rd டைப் வந்து கம்மிங் 4th கிளாஸில் பார்க்கலாம். இது வந்து இப்போ 2nd கிளாஸுங்களா. தேர்டு கிளாஸில் இமேஜ் ஒர்க் பண்ணுவோம். 4th கிளாஸில் உங்களுக்கு ஆரியில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸும் தென் அதுதான் ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எங்கெங்கே ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லிவிட்டு 3rd டைப் ஆஃப் நாட்டை அதிலே சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே இமேஜ் வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து இமேஜ் போடணும். ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக, நீடில் ப்ராக்டிஸ்க்காக. த்ரெட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சிக்கு விழுவாமல் இருக்கிறதுக்காக பண்ணணும். பிளாங்கெட் ஸ்டிச்சுங்கிறது என்னென்னா, ஆரியில் பார்த்திங்கன்னா அதை பட்டன் ஹோல்னு சொல்லுவோம். ஆரியில் இருக்கிற முக்கால்வாசி ஸ்டிச்சஸை வந்து நான் உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரிலே சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி போட கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாங்கெட் ஸ்டிச்சுங்கிறது பா மாதிரி வரும். இப்போ நான் மேலே வந்து 2 கோடு மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்க கோட்டில் நீடில் விட்டு வெளியே எடுத்துட்டு பா வந்து திருப்பி போடுறேன். ஓகேங்களா? பாவை திருப்பி போடுறேன். நம்ம மேலே பார்த்த மாதிரியே போடலாம். சப்போஸ் நான் மேலே நீடில் த்ரெட்டை வெளியே எடுக்காமல் கீழேருந்து எடுத்திருந்தனாலும் அது கீழேருந்து போடும்போது பா மாதிரி வரும். இது வந்து இப்போ போடப்போது இன்வெர்டட் பா மாதிரி வரும். எந்த லைன் போட்டிருக்கனோ அந்த லைனில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு லைன்லேருந்து அந்த மேல் லைனுக்கு விட்டுட்டு தென் வந்து த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் விட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். இதை கண்டினியூவாக பண்ண அந்த பா மாதிரி வர ஷேப் வந்து வந்துடும். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளவர்லாம் போடுறோம்ல, ஃப்ளவரோட அவுட்லைனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். பார்டர்ஸில் யூஸ் பண்ணலாம், அவுட்லைனில் யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸ்லேயுமே இல்லை ஒரு சுடிதாரில் வந்துட்டு நம்ம அந்த சுடிதார் ஷால் இருக்குல்ல, ஷாலோட அந்த ஓரங்கள்லாம் இருக்குல்ல, எட்ஜஸ், அதை வந்து நம்ம இப்போ ஷால் ஒரு கலரில் இருக்கும்ல, டாப்போட கலரை வந்து மிங்கிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை வந்து நம்ம இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி இந்த பிளாங்கெட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து டாப்போட கலரில் போட்டோம் அப்படின்னா அது அழகாக இருக்கும். அந்த பா மாதிரி இருக்கிற எல்லா கேப்லேயுமே ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் நம்ம கடையில் வாங்குகிற ஷால் இருக்குல்ல, அதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன கற்றுக்கிட்டாலும் அதை வந்து எந்த இடத்துல அப்ளை ஆகிருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறீங்களோ இல்லை ஆரி ஒர்க் படிக்கிறீங்களோ எது படித்தாலும் சரி, நம்மளோட ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். ஒரு கடையில் வாங்கின ட்ரெஸ்ஸில் ஆரி படித்தவங்களாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கடையில் வாங்கின ட்ரெஸ்ஸில் என்ன நமக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பாருங்கள். ஆல்ரெடி இப்போ ஒரு ஷால் வச்சுருக்கவங்களாம், ஷாப்பில் ஷால் வச்சுருக்கவங்களாம் போய் உங்கள் ஷால் எடுத்து பாருங்கள்.
அதில் அந்த எட்ஜஸ் கார்னர்ஸ் வரும்ல, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அதுலலாம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரப்போகிற கிளாஸில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஷால் எப்படி டிசைன் பண்ணலாம், அந்த எட்ஜஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த குச்சு சொல்லுவாங்கள்ல, குஞ்சம் தொங்க விடுறது, அந்த இது எப்படி பண்ணலாம், எல்லாமே வந்து வரப்போகிற கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்னு ஒரு கமெண்ட் மட்டும் எனக்கு போடுங்க வீடியோவுக்கு கீழே. ஒரு 10 ஸ்டிச் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் கிட்ஸ் இருந்திருக்கலாம். கிட்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து நம்ம கடையில் நிறையா ட்ரெஸ் எடுத்திருப்போம்ல, பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரிலாம் எடுத்திருப்போம்ல, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நம்மளே நம்மளோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ண முடியும். அது ஆரியாக இருந்தாலும் சரி, ஹேண்ட் எம்ப்ராய்டியாக இருந்தாலும் சரி, த்ரெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இது வந்து காட்டன் த்ரெட்டு, இதுலேயே வந்து இன்னும் ஷைனிங்காக வர மாதிரி இருக்குது. இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆரிக்கு யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா போதும், அதுவே ஷைனிங்காக தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணியே உங்களால் ஆரி அளவுக்கு அவுட்புட் கொண்டு வர முடியும். ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச்சுக்கு ஃப்ளார் போட்டு, ஃப்ளாரோட அவுட்லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவாக கூட பண்ணலாம். கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். 2 பெட்டல்ஸ் வேறு மாதிரி, சென்டரில் மட்டும் அந்த விதை இருக்கிற மாதிரி எல்லோ கலர் வர மாதிரி, அண்டு ஃப்ளார் பெட்டல்ஸ் ஒரு கலரில் ரெட் கலரோ ஏதோ ஒரு கலர் வர மாதிரி, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாங்கட் ஸ்டிச்சுக்கு நான் ஃபிஷ் போடுறேன். ஃபிஷ் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணி ஃபிஷ்க்கு வந்துட்டு அவுட்லைன் ஃபுல்லாக இந்த பிளாங்கட் ஸ்டிச் வர மாதிரி, அதாவது நீங்கள் ஸ்டிச்சை வந்து இன்சைட் பார்த்த மாதிரி போடணும். இப்போ நம்ம கீழே டவுன்வர்டில் பார்த்த மாதிரி போட்டிருக்கோம்ல, ஆனால் நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு போடும்போது ஸ்டிச்சஸ் எல்லாமே உள்ளே பார்த்த மாதிரி போடணும். அவுட்லைன் போட்டு உள்ளே வர மாதிரி கரெக்டாக போடுங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இல்லை ஃபிஷ் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வேறு ஏதாவது எடுத்தாலும் ஓகே தான். ஸோ ஃப்ரீயாக கிளாஸ் கற்றுக்கிறவங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சொல்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணுறேன். உங்கள் நேமு வித் எந்த டிஸ்ட்ரிக்குங்கிறத வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபிஷ் போடுறேன் பாருங்கள். ஃபிஷ்ஷில் வந்து இன்சைட்லன்னு சொல்லியிருந்தேன்ல, அது எப்படின்னு சும்மா வரைஞ்சி மட்டும் காட்டுறேன். இப்படி இன்சைடில் வர மாதிரி, அது பார்க்குறதுக்கு ஒரு முள்ளாக இருக்க மாதிரி தெரியும் இன்சைடில் போடும்போது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த ஸ்டிச் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து இப்போ படித்த 6 ஸ்டிச்சுக்கும் ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸில் ஒரு இமேஜை எப்படி நம்ம கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கப்புறம் படித்த ஸ்டிச்சஸை எப்படி போடுறது எல்லாமே சொல்கிறேன். பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.